2025 ஆரம்ப கட்டத்துல, நீங்க நெறைய ரெசல்யூஷன எடுத்திருப்பீங்க. நான் இந்த வருஷம் உடம்பு குறைக்கணும். இந்த வருஷமாச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வருஷமாச்சு ஒரு பாடிய பில்ட் பண்ணணும். இந்த வருஷமாச்சு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வருஷமாச்சு அதிகமா சம்பாதிக்கணும். இந்த வருஷமாச்சு எக்ஸாம் எழுதி கவர்ன்மென்ட் ஜாப்க்கு போறதா இருக்கட்டும். இந்த வருஷமாச்சு ஒரு புது ஹேபிட்ஸ பில்ட் பண்ணணும். இது மாரி நெறைய ரெசல்யூஷன் நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா பின்னாடி போய் பார்த்தா 8 மாசங்கள் ஈஸியா ஓடிட்டுருக்கும். இந்த வருஷம் முடிய இன்னும் 112 நாட்கள் தான் இருக்கு. இந்த 112 நாள்ல உங்களால என்ன பண்ண முடியும்? நெறைய பேரோட வாழ்க்கை 30 நாள்ல மாறியிருக்கு, 60 நாள்ல மாறியிருக்கு, 90 நாள்ல மாறியிருக்கு. என்ன எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, 2025 அக்டோபர்ல நான் ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் எடுத்தேன். என்ன சேலஞ்சுனா, கன்டினியூஸா 90 டேஸ் யூடியூப்ல கன்டென்ட்ட போஸ்ட் பண்ணணும். அதுவும் இங்கிலீஷ்ல எடிட் பண்ணாம, தப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு போஸ்ட் பண்ணணும். காலையில எழுந்து எக்ஸர்சைஸ், ஜர்னலிங், அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன், யோகா இது எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் பண்ண விளைவா இன்னைக்கு என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம 2 பாசிவ் இன்கம பில்ட் பண்ணியிருக்கேன். எப்போ காலையில எழுந்து உங்களுக்கான டைம ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அந்த நாள் மிக சிறப்பா இருக்கும். லைஃப்ல 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு எக்ஸர்சைஸ், ஒண்ணு மைண்ட். பிசிக்கலும் மைண்டும் எப்போ கோஹெசிவா போகுதோ, அப்பதான் உங்களால நெறைய விஷயத்த திங்க் பண்ண முடியும். ரெக்ரெட்ஸ் இல்லாம ஒரு ஆக்ஷன எடுக்க முடியும். அந்த ஆக்ஷன் மூலியமா ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஒரு புதிய தாட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய பிசினஸ் வளரும். உங்களோட தாட்ஸும் வளரும். நானு கடந்த 6 மாசமா ஆளே இல்லாத கடைய ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆளே இல்லாத கடை மூலம் போன வாரம் எனக்கு ரூ. 1800 ரெவென்யூ வந்தது. அதுல ப்ராஃபிட் மட்டுமே ரூ. 800. இந்த ஆளே இல்லா கடையில நான் இருக்க மாட்டேன். அங்க கியூஆர் ஸ்கேனர் பிளஸ் உண்டியல் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான டேக் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துருவேன். எங்க ஊர் கோயில் பக்கத்துல. ஸோ இது எனக்கு ஒரு பாசிவ் இன்கம். அதுவும் இல்லாம 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தோட டார்கெட் என்னன்னா, ஆல்ரெடி 2 பாசிவ் இன்கம பில்ட் பண்ணியாச்சு. இன்னும் 2 பாசிவ் இன்கம பில்ட் பண்றது தான் என்னோட எய்மு 2026ல. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 112 நாள்ல என்னையே டெஸ்ட் பண்ண போறேன். இப்போ நான் யூடியூப்ல போடுற கன்டென்ட் வந்து டைவர்சிஃபையா இருக்கும். எக்ஸெல பத்தி பேசுவேன், கேன்வாவ பத்தி பேசுவேன், ஃபினான்ஸ பத்தி பேசுவேன், ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுவேன், பிளஸ் புக் ரிவ்யூ பண்ணுவேன், ஹேபிட்ஸ பத்தி பேசுவேன். ஆக்சுவலா யூடியூபே இப்ப கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்கு. என்னோட அல்காரிதம். எல்லாத்துக்கும் என்னால ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண முடியாது. என்னோட யூடியூப் சேனல் ரொம்ப இம்பர்ஃபெக்ட்டா இருக்கு. பரவால்ல. நான் என்னோட செயல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதுலருந்து எதனா ஒரு லேர்னிங் கிடைக்கும். இதுலருந்து எதனா ஒரு பாயிண்ட்ல பிவோட் ஆகும். அது மூலியமா என்னோட லைஃப் குரோத் ஆகும்னு நான் முழுமையா நம்புறேன். ஸோ என்னோட எய்மான 2026ல 2 பாசிவ் இன்கம பில்ட் பண்ணணும். இந்த 112 நாட்கள்ல நான் நெறைய விஷயத்த ட்ரை பண்ண போறேன். என்ன விஷயம் ட்ரை பண்ண போறேன் எனக்கும் ஐடியா இல்ல. எனக்கு என்னென்னலாம் தோணுதோ நான் அத ட்ரை பண்ண போறேன். பிராக்டிஸ் பண்ண போறேன். ஃபெயில் ஆக போறேன். அதுலருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ண போறேன். அதுலருந்து சின்ன சக்சஸ் வந்தா அத என்ஜாயும் பண்ண போறேன். நீங்க கண்டிப்பா 35 இல்ல 40 வயசுல இருந்தீங்கன்னா, என்னடா 40 வயசு ஆயிடுச்சு. வருஷம் வருஷம் ஒரே மாரி இருக்கு. எந்த ஒரு குரோத்துமே இல்ல. சேம் நியூ இயர் வருது. பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கோம். வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலைன்னா, நீங்க உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தான் ஒரே காரணம். அட்லீஸ்ட் இந்த 112 நாள்ல காலையில சீக்கிரம் எழுந்து எக்ஸர்சைஸ், யோகா இந்த மைண்டுக்கும், பாடிக்கும் எப்போ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அப்பதான் உங்களால த்ரூ அவுட் த டே ரன் பண்ண முடியும். நீங்க ஒரு பாஸ்ட் விஷயத்த பத்தி ரெக்ரெட் பண்றதா இருக்கட்டும், ஃபியூச்சர பத்தியான ஒரு ஃபியரா இருக்கட்டும், இதுலருந்து நீங்க தப்பிக்கணும்னா, காலையில எழுந்து உங்க மைண்டுக்கும், பாடிக்கும் ஒரு செயல குடுக்குறது தான் உண்மையான சந்தோஷம். எனக்கு புரியுது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு புக் இருக்கும். ஈட் த ஃப்ராக்ன்னு சொல்லிட்டு. ஈட் த ஃப்ராக்ன்னா, காலையில எழுந்து எது எதெல்லாம் கஷ்டமா தோணுதோ, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டா, அந்த நாட்கள் முழுசும் நான் அத பத்தி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. காலையில ஒரு கஷ்டமான விஷயத்த முடிச்சேன்ல, அந்த கஷ்டமான முடிச்சதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த த்ரூ அவுட் த டேவும் அத பத்தி நான் நினைக்க தேவையில்ல. என்னோட செயல நான் சிறப்பா செஞ்சுட்டா போதும். நீங்க 2026ல என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்க? இல்ல 2025ல நீங்க என்ன புதுசா ஒரு ஹேபிட்ஸ பில்ட் பண்ணியிருக்கீங்க? 2025ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹேபிட் பாதியில பண்ணிட்டு என்னென்னலாம் விட்டுருக்கீங்க? அந்த விஷயத்த கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் அத கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். தேங்க் யூ சோ மச். பை பாய்.